சின்ன சின்ன வார்த்தைகள் சொல்லலாம். இது ஒரு மலையாளி கேரக்டர் தான். ஃப்ரெண்ட் கேரக்டரா கேட்டா ஆமா ஃப்ரெண்ட் தான். ஆனா அது இந்த ஸ்டோரி போறது இந்த கேரக்டர்லோட தான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. விஜய் சாருக்கு என்ன தெரியும், என்னை பத்தி தேங்க்யூ எல்லாம் சொன்ன ஒரு ஆளை அனுப்பிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சத்தியமா கேட்டா ஆமா சத்தியம்டா. ஐ ஹவ் பீன் இன் லவ் மல்டிபிள் டைம்ஸ். செட்டில் போகும்போது கூட ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ், மலையாள படத்தில் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. எல்லாருக்குமே உயிராக இருக்கு அந்த ஸ்டார். அவங்க ஒரு ஆக்டர் மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஸ்டார் தான் தமிழ்நாட்டில். பைரவா சான்ஸ் எப்படி கிடைச்சது, அதில் உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். எனக்கு ஒரு நாள் பர்தன் சாரோட ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துட்டு, அவங்க கோஹினூர் படம் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்காக ஒரு மலையாளி கேர்ளோட கேரக்டர், ஒரு 19-20 இயர்ஸ் ஓல்டு கேரக்டர் பண்ணுறதுக்கு நான் ஆப்டாக இருக்க சொன்னாங்க. சின்ன சின்ன வார்த்தைகள் சொல்லலாம். இது ஒரு மலையாளி கேரக்டர் தான். வைஷாலின்னு ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஃப்ரெண்ட் கேரக்டராக கேட்டால் ஆமாம் ஃப்ரெண்ட் தான். ஆனால் அது அப்படி மட்டும் இல்லை, அது ஒரு இந்த ஸ்டோரி போகிறது இந்த கேரக்டர்லோட தான். ஸோ அப்படி ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கேரக்டர் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரதன் சார் இப்படி ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்காக எனக்கு கால் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் எதுவும் சொல்லதுக்கு எனக்கு பெர்மிஷன் இல்லை, சாரி. ஷூட்டிங் டைமில் தமிழ் லாங்குவேஜ் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? எனக்கு தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும், இந்த லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும். சின்ன நாள்னே இருந்து ட்ரை பண்ணுவேன் இந்த லாங்குவேஜ் பேசுறதுக்காக. ஆனால் அவ்வளோ கரெக்டாக வரமாட்டேங்க. இப்போ கேட்குறது இல்லை. கொஞ்ச நாள் முன்னாடி பேப்பர்லலாம் நான் படித்தேன், செட்டில் இருந்து தமிழ் படித்தேன். அங்கே எல்லாரும் என்கிட்ட தமிழ்ல தான் பேசுவேன். அங்கே எல்லாருக்கும் தெரியும் எனக்கு தமிழ் அவ்வளோ ஈஸியாக வரமாட்டேன். ஸோ அப்படி அவங்க கிட்ட எல்லாம் பேசி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு வேர்ட் கற்றுக்கிட்டுறேன். அந்த ஒரு தமிழ் வேர்டு எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது ஒரு டைலாக் சொல்லும்போது. ஸோ எத்தனை வாட்டி சொன்னாலும் அந்த கற்றுக்கிட்டுற அந்த வேர்ட் வரும்போது நான் ஸ்டக் ஆகிடும். ஸோ கீர்த்தி தான் என்னை ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கேயாவது ஸ்டக் ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து பரவாயில்ல, ஐ ப்ராமிஸ் ஒரு நெக்ஸ்ட் 2-3 மூவிஸ்ல இருந்து இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். பைரவா ஷூட்டிங் அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் ஷாட் இது? என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து என்னோட இன்ட்ரோ சீன் தான். நான் ஒரு காலேஜ் சேர்றதுக்காக வர சீன், ஒரு அந்த ஷாட் தான் என்னோட முதல் ஷாட்டு. என் கூட விஜயராகவன் சார், சீமாஜி நாயர் அவங்க எல்லாம் அப்பா அம்மா நடிக்கிறாங்க. ஸோ அவர் கூட காலேஜ்குள்ள நடந்து வர்ற சீன், அதுதான் என்னோட முதல் சீன். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது. பைரவால உங்களுக்கும் விஜய்க்கும் காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கா? எனக்கும் விஜய் சாருக்கும் காம்பினேஷன் சீன்ஸ் எதுவும் இல்லை இந்த படத்துக்கு. என்னன்னா என்னோட சீன்ஸும் விஜய் சாரோட சீன்ஸும் பேரலாக போகும்னு நினைக்கிறேன். ஸ்டோரி பார்க்கும்போது ஒரு ரிலேஷன் இருக்கும் இந்த ரெண்டு கேரக்டர் தமிழ். ஆனால் ஒன்றா காட்ட மாட்டேங்க ஃப்ரேமில். ஐ ஹேட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வித் கீர்த்தி சுரேஷ் அண்ட் பாலாஜி சார். பாலாஜி சார் கூட கொஞ்சம் சீரியஸான சீன்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அவங்க ஸ்க்ரீனில் பார்த்தா வில்லனாக இருக்கும், ஆனால் நேரில் பார்த்தா அவங்க வில்லனே இல்லை. அவங்க ரொம்ப நல்ல கேரக்டர் தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் ஒரு நியூ கம்மரான எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் எல்லாம் பண்ணி அவங்க சொல்லிக் கொடுக்குவாங்க எப்படி பிஹேவ் பண்ணணும், இந்த சீரியஸான சீன்ஸ்லாம் எப்படி இருக்கணும் சொல்லிக் கொடுக்குவாங்க. ஆனால் இதில் ஒரு ஃபன்னி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அவங்க கன் எடுத்து ஷூட் பண்ணுற ஒரு சீன் இருக்குது. அப்போது என்கிட்ட அது பார்த்து பயந்து அழ பண்ணணும். அதுக்கப்புறம் வேணாம் விட்டுடு அப்படியெல்லாம் சொல்கிற ஒரு டயலாக் இருக்குது. ஆனால் நான் அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க ஷூட் பண்ணுறதுக்கு. ஆனால் அவன் நிஜம் மாதிரி ஷூட் பண்ணிடும்னு நான் நினைக்கவே இல்லை. சத்தியமா பயந்துட்டேன் அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு. ஷூட்டிங் அப்போ விஜய் மீட் பண்ணீங்களா? உங்களுக்கு பைரவா சான்ஸ் கிடைச்ச உடனே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? செட்டில் ஜாயின் பண்ணி இவ்வளோ நாள் ஆச்சு, ஆனால் இது வரைக்கும் விஜய் சாரை மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சதில்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விஜய் சார் எப்படி இருக்க, அவங்கள பார்த்தியா, எப்படி இருக்காங்க எல்லாரும் கேட்டுட்டே இருக்கும். இப்போ என்னை ஹாஸ்பிட்டல் வச்சு யாராவது பார்த்தினா கூட என்ன ஆச்சு கேட்காம விஜய் சார் எப்படி இருக்கு, அவங்க எப்படி பிஹேவ் பண்ண, அப்படிதான் எல்லாரும் கேட்குறாங்க. விஜய் சாருக்கு கேரளாவில் ரொம்ப ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு கேரக்டர் தான். என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாட்டில் எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு, இந்த பைரவா படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் செட்டில் போகும்போது கூட ஒரு
டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், மலையாள படத்தில் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அங்கே செட்டில் வந்து க்ரௌட் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குவாங்க. விஜய் சார் எப்போ வரும், பார்க்க முடியுமா, பேச முடியுமா, ஒரு ஃபோட்டோ, ஆட்டோகிராஃப், எல்லாருக்குமே உயிராக இருக்கு அந்த ஸ்டார். அவங்க ஒரு ஆக்டர் மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஸ்டார் தான் தமிழ்நாட்டில். விஜய் சார் ஒரு ஆளை அனுப்பி என்கிட்ட தேங்க்யூ சொன்னாருங்க. என்ன கேட்ட போது நான் நல்லா இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, இந்த படத்துக்காக ப்ரமோட் பண்ணுறாங்க, அதுக்காக தேங்க்ஸ் சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விஜய் சாருக்கு என்ன தெரியும், என்னை பற்றி தேங்க்யூ எல்லாம் சொன்ன ஒரு ஆளை அனுப்பிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது ஃபன்னியா இல்லாட்டி மறக்க முடியாத இன்சிடென்ட் ஏதாவது நடந்துச்சா? எனக்கு இந்த படத்தில் அப்பா அம்மா கூட இருக்கிற சீன்ஸ்ல எல்லாம் தமிழ் வேணாம், அதுலலாம் மலையாளத்தான் பேசணும் இந்த டைலாக்ஸ் எல்லாம். ஸோ நிறைய நாள் தமிழ் டைலாக் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு மலையாளம் டைலாக் வந்த போது எப்படியோ அது தப்பாக போச்சு. ஸோ அந்த டைமில் டைரக்டர் சும்மா ஜோக்காக சொன்னாங்க, உனக்கு இனிமேல் மலையாளம் வரமாட்டேன், நீங்கள் தமிழ் படம்லாம் பண்ணி இங்கே சென்னையில் செட்டில் பண்ண சொன்னாங்க. ஸோ அதுதான் ஒரு ஃபன்னி இன்சிடெண்ட்டாக இருந்தது செட்டில். தெரிஞ்ச எதிரியை விட தெரியாத எதிரிக்கு தான் அல்லு அதிகமாக இருக்கணும். பைரவாவோட ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்போ விஜயோட ஹேர் ஸ்டைலை வச்சு பல மீம்ஸ் கிரியேட் பண்ணி பயங்கரமாக ட்ரால் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? இந்த ட்ரால் எல்லாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ட்ரால் எல்லாம் எதுக்குன்னு நான் யோசித்தேன். என்னென்னா ஒரு ஆக்டருக்கு விக் வேணும்னா வைக்க வேண்டியதானே. இப்போ எவ்வளோ ஆக்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஆக்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ சேஞ்ச் ஓவர்ஸ் ட்ரை பண்ணாங்க. என்னென்னா அவங்களோட முன்னாடி நடிக்கிற படம் அப்படியான ஒரு ஹேர் கட் போட்டிருக்கேன். ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கூட நம்மளால் எதுவும் சொல்லக்கூடாது, எதுவும் சொல்ல முடியாது. என்னென்னா அவங்க அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் தான். விக்கலை இப்போ ஒரு ஹேண்ட் கூட வேற வச்சுனா கூட என்ன சொல்கிறது, அதெல்லாம் மூவிக்காக தான், அதெல்லாம் ஒரு ஆக்டரோட டியூட்டி தான். ஒரு ஆக்டர்னா அப்படியெல்லாம் இருக்கணும். அந்த மூவியோக்கு அந்த கேரக்டருக்கு என்ன சேஞ்சஸ் வேணும்னு அதெல்லாம் பண்ணிடணும். ஓகே, அடுத்து ரேபிட் ஃபயர். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் எஸ் ஆர் நோ சொன்னால் மட்டும் போதும். ஓகே. நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யார் ப்ரப்போஸ் பண்ணா? எஸ், ஐ ஹவ் பீன் இன் லவ் மல்டிபிள் டைம்ஸ் அண்ட் த ஃபர்ஸ்ட் பர்சன் வாஸ் பிரவீன். ஹி வாஸ் மை சீனியர் இன் டியூஷன் கிளாஸ். ஏதாவது ஹீரோயின்ஸ் பார்த்து ஜெலஸ் ஆயிருக்கீங்களா? எஸ், மெனி. யார் மேலே? இட்ஸ் a yes or no question. ஏதாவது ஒரு ஆக்ட்ரஸ் பார்க்கும்போது தோணியிருக்கா, இவங்கெல்லாம் நடிக்க வரும்போது நான் ஏன் ஹீரோயின் ஆகக்கூடாதுன்னு? பிகாஸ் ஒருத்தரும் ஸ்டார் ஆகும்போது அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். எனக்கு அந்த குவாலிட்டி இல்லை, ஸோ அதுக்காக நான் ஸ்டார் ஆகலை. யாரோட ஃபேன் நீங்கள்? ஐயோ, நான் மலையாளத்தில் ஜெயசூர்யாவோட ஃபேன். தமிழில் நீங்கள் யார் ஃபேன்? சைல்ட்ஹுட்டில் மேபி இப்போ? சைல்ட்ஹுட்ல இருந்தே ரஜினிகாந்த் சார் படம் எல்லாம் பார்க்குவேங்க. ஸோ இப்போவும் அப்படி தான். ஓகே, பர்சனலாக உங்களை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். நீங்கள் கண்ணாடி முன்னாடி நடித்து அதை ஷூட் பண்ணி பார்ப்பீங்களாமே? Yeah, I had that habit of shooting before the mirror and trying out things before the mirror, but then I thought it's not a real good method for it, so I changed it. Favorite color? Black. Favorite costume? Costume, I like sari. Favorite movie? I like funny movies. Artist in Malayalam. நீ என்ன பெரிய வசூல் மன்னனா? தெரியல, அப்படிதான் பேசிக்கிறாங்க. உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். நான் இப்போ எதுவும் கமிட் பண்ணுறதில்ல. என்னென்னா இப்போ 3 படம் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு 2.5 இயர்ஸில் தான் இந்த 3 படம் பண்ணியிருக்கேன். நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன் பிஎஸ்சி சைக்காலஜி செகண்ட் இயர். ஸோ எனக்கு அவ்வளோ அட்டெண்டன்ஸ் கிடைக்க மாட்டேங்க. இப்போ நான் ஒரு 6 மந்த்ஸில் ஒரு 2 படம் பண்ணிட்டேன்னா ஐ வில் பி அவுட் ஆஃப் த காலேஜ். ஸோ எனக்கு 2 பேலன்ஸாக கொண்டு போகணும். ஸோ இந்த படத்தும் முடிச்சதுக்காக தான் கண்டினியூஸாக படம் பண்ண முடியும். அதுவும் இந்த ஆடியன்ஸ் சப்போர்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா, எல்லாருக்கும் என் படம் பார்த்து என்ன பிடிச்சிட்டேன்னா டைரக்டர்ஸ் கால் பண்ணிட்டேன்னா நான் நிஜமாவே ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ கண்டினியூஸாக பண்ண முடியாது. ஒரு செம்மில் ஒரு செமஸ்டரில் ஒரு படம் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போது திடீர்னு ஒரு படம் பண்ண பிளான் இல்லை. ஸோ மேபி நெக்ஸ்ட் 6 months ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. பைரவா ரிலீஸ் பண்ண போகிறீங்க, பொங்கல் ரிலீஸ் தான். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் நர்வஸும் இருக்குது. எப்படி இருக்கும்னு எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னை விட என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் வெயிட் பண்ணிகிட்ருக்க பைரவா ரிலீஸ் பண்ணுறதுக்கு. எப்படி ஒரு பெரிய இன்சிடெண்ட்டாக இருக்கும் சத்தியம் சொன்னால் இமேஜின் பண்ண முடியலை. எனக்கு சென்னை போய் அந்த தமிழ் ஆடியன்ஸோட படம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ வில் பி கோயிங் டு சென்னை ஃபார் த ரிலீஸ்.